பெரியவா போற்றி பெரியவா போற்றி பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இறைவா போற்றி இறைவா சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம் மகா பெரியவா சரணம் சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகட சித்தம் ஜானதம் சாத்திரப்படி ஸ்ரீ சந்திரசேகர குணம் பிரணமாமதான கலியுதேவம் காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபரிவாரிட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களில் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, அனுபவத்தோட தலைப்பு என் அப்பனை தரிசனம் பண்ணிட்டேனே, என் அப்பனை தரிசனம் பண்ணிட்டேனே. இந்த சேனல் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தினமே பாருங்கள். நீங்கள் கேள்விப்படாத அனுபவங்கள் நிறைய வரலாம் அப்படின்றது எனக்கு தோன்றது. அது உண்மைதானா அப்படின்னு சொல்லுங்கள். இது ஏதோ நான் என்னை ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்காக உங்களை கேட்கல. நீங்கள் நிஜமாகவே அது உண்மைதானா அப்படின்னு நீங்கள் சொன்னால் எனக்கு அதுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். எனக்கு வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்குறோம். இதுலேயே குமாரி ஹேமா கணப் அப்படிங்கிறவா இந்த அனுபவத்தை சொல்கிறா. கணபதி அக்ரஹாரத்தை சேர்ந்தவாவா. இவளோட அப்பா ஸ்ரீனிவாசன். அவரை எல்லாருமே அந்த பரம்பரையிலே எல்லாருமே கிளின்னு கூப்பிடுவானாம். ஸ்ரீனிவாசனோட அப்பா பரமேஸ்வர ஐயர். அந்த பரமேஸ்வர ஐயரோட அப்பா, அதாவது இந்த இவளுக்கு இப்போது குமாரி ஹேமாவுக்கு தாத்தா அப்படின்னு எடுத்துக்கலாம், ஜிபி சுப்பிரமணிய ஐயர். இந்த ஜிபிஎஸ் அப்படிங்கிறவர் ஜிபி சுப்பிரமணியர், ஜிபிஎஸ் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். அவர் ஒரு வக்கீல். தஞ்சாவூரில் போய் வக்கீலாக இருந்துட்டு அங்கே எப்பயாவது வீக்கெண்ட் அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும்போது நேட்டிவ்க்கு வந்து போவார் கணபதி அக்ரஹாரத்துக்கு. இதுதான் அவருடைய வழக்கம். அவருக்கு ஒரு நோஷன், அந்த ஜிபிஎஸ் ஐயருக்கு என்ன அப்படின்னா, இந்த சன்னியாசிகள் எல்லாமே தனியாக தான் போகணும், தனியாக தான் வரணும். ஆனால் மகாபரிவா அப்படிங்கிறவர் பார்த்தா ஒரு குதிரை, ஒட்டகம், யானை, பசு, காளை, அப்புறம் எல்லாம் இவ்வளோ கும்பல்களோடு அப்படியே வராளே, பெரிய இதுவாக ஒரு பந்தாவாக பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னா இவருக்கு அந்த பந்தா இருக்குது, இந்த பந்தாலாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு அவர் அந்த மாதிரி நினச்சிருந்தோட பொல்யூட் ஆகாமல் மனசை அவர் பொல்யூட் ஆகிட்டார். அவர் இந்த கிராமத்தையே பொல்யூட் பண்ணி மகாபரிவாங்கிறது ஒரு பந்தா பெருவழி, அதனால் யாரும் அவர்கிட்ட நம்ம பக்தி பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அவர் ரொம்ப தர்ம காரியங்கள்லாம் பண்ணுறவராம் ஜிபிஎஸ். அதனால் அவளுக்கெல்லாம் நிறைய அவளுக்கு தேவை ஏற்படும் போது தர்ம காரியங்கள் பண்ணுறாரு. அப்போ பெரியவா காப்பாற்றுவார். தன்னை இழிவுபடுத்தினா கூட பெரியவா பரமேஸ்வரன் இல்லையா. ஆனால் இந்த ஜிபிஎஸ் எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒத்தாசை பண்ணுறதுனால அவளுக்கெல்லாம் ஜிபிஎஸ் சொல்கிறது தான் வேத வாக்கு. ஈவன் சான்ஸ்கிரிட் காலேஜில் ஒருத்தர் இருந்திருக்காராம், ஒரு ப்ரொஃபஸர். சான்ஸ்கிரிட் காலேஜில் ப்ரொஃபஸர் இருந்த குப்புசாமி ஐயர் அப்படிங்கிறவரும் கணபதி அக்ரஹாரத்தை சேர்ந்தவர் தானா. அவர் கூட இவர் சொல்கிறது கரெக்டாக இருக்கும்னு நினச்சிட்டு அவர் மனசே மாறி இருக்குன்னா பெரிய விஷயம். அதுதான் பார்க்கணும். பெரியவா பின்னாடி ஏதோ ஒரு லீலை பண்ண போகிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெரியவா அந்த கிராமத்தை பக்கமாக போய் வேற ஒரு கிராமத்துக்கு போக வேண்டியிருக்கும்ல. அப்போது இந்த கணபதி அக்ரஹாரம் எல்லை வரும்போதே 1 கிலோமீட்டர் முன்னாடியே மேனாவோட ஷட்டர் ஸ்க்ரீனை மூடிடுவாராம். இவள் கண்ணில் நம்ம தேவையில்லாமல் பட்டு அவளுக்கு பிரச்சனை வரவானான்னு மூடிடுவாராம். அப்புறம் இந்த கணபதி அக்ரஹாரம் முடிஞ்சு 1 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த மேனா கதவை திறப்பாராம். பெரியவா பரமேஸ்வரன் கதவு முடிந்தாலும் அங்கே மேனா கதவு அங்கே என்ன நடக்கிறதுன்னு பரமேஸ்வரனுக்கு எல்லாமே தெரியுமே. அப்போ ஸ்ரீனிவாசனுக்கு இப்போ பேசிகிட்டு இருக்காளே அந்த ஹேமாவோட அப்பாவுக்கு அப்போ இவ பிறக்கவே இல்லை. அவருக்கு 16-17 வயசு. இவர் கொல்லு தாத்தா ஜிபிஎஸ் கிட்ட அவர் ஒரு நாள் போய் சொன்னாராம், இந்த ஊர் முழுக்க மகாபிரிவால் புரிஞ்சிக்காமல் இருக்கிறத பற்றி அவர் பேசியிருக்கார் ஜிபிஎஸ் கிட்ட. அவர் மனசை மாற்றிருக்கார். மகாபிரிவை நம்ம அழைக்கணும். பரமேஸ்வரன் தான் மகாபிரிவை அவருக்கு நிறைய பொறுப்பு இருக்கிறதுனால மடத்தோட நிர்வாகம் பண்ணுறதுனால வேறு யார்கிட்டையும் விட்டு வர முடியாது. வாயில்லா ஜீவன்கள். அதனால் அதே ஆக்ஷன் அதுங்களுக்கும் ஒரு அது கொடுத்து உணவு கொடுத்து அதுங்களே வளர்க்குறார். அந்த மாதிரியான ஒரு இதுதான் பண்ணுறார் பெரியவா. அதனால் இது அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் சின்ன பையன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரியவா நீங்களாம் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னாலாம். அவர் தாத்தா புரிஞ்சுட்டாராம் ஜிபிஎஸ் ஏற்பாடு பண்ணு, நீயே போய் சொல்லு, எங்களுக்கெல்லாம் வெக்கமாக இருக்குது, ஏன்னா பெரியவாளை நம்ம அவமானப்படுத்திட்டோம்,
அதனால் நீயே போய் எங்கள் சார்பில் கூப்பிட்ரு, அவர் வந்தால் நாங்கள் கிராண்டாக ஏற்பாடு பண்ணுறோம் எல்லாத்தையும் அப்படின்னு அவர் தாத்தா சொன்னாராம். அதனால் இவர் போனார், பெரியவா கிட்ட கொஞ்சம் பேசினார். பெரியவா வந்து இந்த சின்ன பையனாக இருந்தாலும் இந்த ஸ்ரீனிவாசனுக்கு, அந்த கிளின்னு சொல்கிற ஸ்ரீனிவாசனுக்கு நிச்சயம் ஒரு அனுகிரகம் இருந்தால் தானே பெரியவா கிட்ட பேசவே முடியும். பேசியிருக்கார். பேசி இந்த மாதிரி ஈச்சங்குடியில் பெரியவா இருந்திருக்கா கேம்பில். அப்போது இது வழியாக தாண்டி அங்கே போயிட்டார். ஈச்சங்குடியில் போய் அவரை பார்த்து பெரியவா கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்கார், அவெல்லாம் கூப்பிடுறா, அபிப்பிராயப்படுறா, அதனால் ஏன் எனக்கு வந்து வேறு வேலைலாம் இருக்குது, நான் இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்னா ஏதோ சொன்னாராம். அப்புறம் வந்து இல்லை அந்த அந்த கிளையண்ட் எல்லாமே எங்கள் தாத்தாவோட கிளையண்ட் தான், நீங்கள் சொல்கிற அந்த இடத்துக்கு தான் நீங்கள் போகிறேன். இவர் சொல்லி அவரை வந்து கொஞ்சம் உங்களுக்கு ப்ரோக்ராமை தள்ளி வச்சுப்பார், எதிர்பார்த்துட்டு இருப்பான்னு சொன்னாலாம் பெரியவா. இல்லை பரவாயில்ல, அது நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்கிறேன் தாத்தா கிட்ட, நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படி இப்படின்னாராம். பெரியவா வந்து கடைசியில் இதெல்லாம் பண்ணி அவர் ஒத்துக்க மாட்டாருன்னா விடமாட்டாரே. இவர் ஸ்ரீனிவாசன் 16-17 வயசுனாலும் அவர் வந்து நேராக படுத்துட்டாராம் பெரியவா முன்னாடி. என் மேலே மெதிச்சுண்டு நீங்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் நான் என் உயிர் போனால் போகட்டும், நீங்கள் மெதிச்சா என் உயிர் போயிடும், மெதிச்சுருங்கோ என்ன, அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சாராம். சரி எழுந்துக்கூடா, போய் ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்தாராம். அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜை நல்லபடியாக பண்ணார் இந்த கணபதி அக்ரஹாரத்தில். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் இந்த பூஜைலாம் முடிஞ்சு எல்லாருக்கும் தீர்த்த பிரசாதத்தை பிரிவா கொடுத்துட்டே இருக்கா. இவருக்கும் கொடுத்தார், இந்த ஜிபிஎஸ் ஐயருக்கும் கொடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கும்போது பெரியவாளை அப்படி பார்க்குறார். பெரியவா அங்கே உட்காந்துட்டுருக்க பெரியவா நிற்கிற பெரியவாளாக ஆகிட்டா, பழனி தண்டாயுதபாணியாக மாறிட்டா. என் அப்பனை தரிசனம் பண்ணிட்டேன், என் அப்பனை தரிசனம் பண்ணிட்டான்னு கண்ணில் போட்டுட்டு அழுதுண்டே கீழே ஊந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்துட்டாராம். சுத்தமாக யாருக்குமே அங்கே இருக்கவாளுக்கு, அவள் அந்த ஜிபிஎஸ் ஐயரோட பொண்டாட்டியோ, அவள் குடும்பம் பெரிய குடும்பம், அவள்லாம் யாருக்குமே ஒன்றும் புரியலை. அவரும் எதுவும் சொல்லலை, பெரியவாளும் ஒன்றும் காமிச்சிக்க மாட்டா, பரமேஸ்வரன் இல்லையா. எல்லாம் அவள்லாம் பெரியவாள்லாம் கிளம்பி போன பிறகு அப்புறம் தான் சொல்கிறாராம், என்னோடய இஷ்ட தெய்வம் வந்து அந்த மாதிரி பழனி ஆண்டவர் தான். அதை வந்து பெரியவாளுக்கு எப்படி தெரிஞ்சுது அது தெரியல. தண்டாயுதபாணி, பழனி தண்டாயுதபாணி பெரியவா எனக்கு இந்த தண்டாயுதபாணியாகவே எனக்கு காட்சி கொடுத்தார் அப்படின்றார். என் அப்பனை தரிசனம், அதனால தான் நான் அப்படி சொல்லி கதறினேன் அப்படின்னாராம். இதெல்லாம் பின்னாடி தான் தெரிஞ்சிருக்கு, பெரியவா கிளம்பி போயாச்சு, ஜிபிஎஸ் ஐயர் அப்புறம் தான் சொல்லியிருக்கார் அப்படின்னு. அதனால் அவருடைய தர்ம காரியங்கள் அவர் நிறைய செஞ்சிட்ருக்கார். அதனால் அவர் வந்து பெரியவாளை மதிக்கலைன்னாலும் பெரியவா பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணணும்னு நினச்சிட்டாருன்னா, இவ்வளோ பெரிய ஸ்டோரி இப்போ சொன்னனே இதெல்லாம் நடந்து அவருக்கு ஒரு மூதாதையர் பண்ண புண்ணியம் அதனால் அப்படி கிடச்சிருக்கு அப்படின்றதையும் பின்னாடி தெரிய வந்து தான் பெரியவா சொல்லியிருக்கா. ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரிய பாதவேச்சர் மகாபிரிய பாதவேச்சரணம்.